வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டுக்கான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்டையர் இயருக்கான கொஷின்ஸ் இதில் இருக்குது. ஸோ 2 வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா கன்னிங்ஹாம் அப்படின்றவர் தான் முதல்ல கண்டறிஞ்சிருப்பார். கன்னிங்ஹாம். கீழ்காண்பவற்றுள் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? இவர் குதுப்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார், ரைட்டு. அதே மாதிரி குதுப் மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார், இதுவும் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஷிலி இலாஹியை தோற்றுவித்தார் அப்படின்றது இது வந்து தவறானது. தரிக்-இ-ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார்? தரிக்-இ-ஷெர்ஷா அப்படின்ற நூலை எழுதியவர் அப்பாஸ் கான் ஷர்வானி அப்படின்றவர் வந்து எழுதியிருந்திருப்பார். அடுத்து வந்து வேசார பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா சாளுக்கிய பாணி. அப்போ சாளுக்கிய பாணியோடைய கட்டிடக்கலையின் வேறு பெயர் என்ன அப்படின்னா வேசார பாணி கட்டிடக்கலை. 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ துன்பம், துக்கத்தின் முடிவு, துன்பத்திற்கான காரணம், இது 3மே சேரும். இறப்பற்ற ஆன்மா அப்படின்றது வந்து சேராது. யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? சார் ஜான் மார்ஷல் அப்படின்ற வழிகாட்டுதலின்படி தான் என்ன பண்ணுவாங்க, அகழ்வாராய்ச்சி செய்வாங்க. இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட 1965. ஸோ இது நிறையா டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. 1965 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. 1ஆம் ராஜராஜ சோழனுடைய மகன். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் சிடால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயர், அதாவது சில்வர் டங்கா காப்பர் சிடால் அப்படின்றத இல்துமிஷ் வந்து அறிமுகப்படுத்தியிருந்திருப்பார். தசபோதா யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ராமதாஸோடு எழுதப்பட்டது. ராமதாஸ் வந்து யார்? சிவாஜியோடைய ஆன்மீக குரு. ஸோ சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரை குறிப்பிடுக ராமதாஸ். பாமணி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி தேச நிலப்பகுதிகளுக்காக மோதிக்கொண்டன அப்படின்னா ராய்ச்சூர் டோப் அப்படின்ற பகுதிக்காக அடிக்கடி மோதிக்கிட்டாங்க. பாமணி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் யார்? 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக முகமது கவான், சம்டைம்ஸ் முகமது கவான் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருடைய நேம் என்னது? முகமது கவான். இது யாருடைய அமைச்சராக இருந்தார் அப்படின்னா 3ஆம் முகமது ஷா. ஓகேங்களா? அடுத்து சிக்கந்தர் இஷானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் யார்? அலாவுதீன் கில்ஜி. ஸோ அலாவுதீன் கில்ஜியோட இன்னொரு பெயர் என்ன? சிக்கந்தர் இஷானி அப்படின்றது யாருடைய இன்னொரு பெயர்? அலாவுதீன் கில்ஜி. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியத்தின் மைய அதிகாரத்தை வழிவிலக்க செய்தது? ஜாகிர்தார் நிலமானிய முறை தான் என்ன பண்ணுது? டெல்லி சுல்தானியத்தின் மைய அதிகாரத்தை வழிவிலக்க செய்து. டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர். ஸோ காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜியாவுதீன் அபிதியான். ஸோ டெல்லி சுல்தான் மன்னர்களில் காஷ்மீரோடைய அக்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜியாவுதீன் அபிதியான். 1707 அவுரங்கசீப்பின் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா பகதூர் ஷா 1. த இண்டோ சுமேரியன் சீல் டிஸ்ஃபேடு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்ன்ஸ் வாடல் அப்படின்றவர் வந்து இந்த நூலை எழுதியிருந்திருப்பார். ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நீர் யானைகள், புலிகள், ஒட்டகம், காளை, அரசமரம். ஸோ இந்த மாதிரியான சின்னங்கள்லாம் அதில் இருக்கும். கீழ் குறிப்பிடப்படுவற்றுள் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க. குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்தை முக்கியத்துவம் கொடுத்தார், ரைட்டு. குருநானக் கர்மாவை நம்பினார். குருநானக் சாதி முறையை எதிர்த்தார். அதில் பாருங்கள், குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார், கிடையாது. குரான் மீதும் நம்பிக்கை வைத்திருந்திருக்க மாட்டார், வேதங்கள் மீதும் அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்திருக்காது. பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது?
என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா சால்டியான் கல்வெட்டு. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யார்? ஜஹாங்கீர் உத்தரவிட்டிருந்திருப்பார். உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். டேஸ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு கட்டப்பட்ட நகரம் எது? மொஹஞ்சதாரோ அப்படின்றது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட கட்டிடம். பின்வருவனற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 மட்டும் தான் சரியாக பொறுத்திருக்கு. என்னது? காக்கத்தியர் அப்படின்றவங்க என்னது வாரங்காலில் இருப்பாங்க. பல்லவர்கள் எங்கே? நம்ம காஞ்சிபுரத்தில் இருப்பாங்க. யாதவர்கள் தேவகிரி, ஹைசாளர்கள் துவார சமுத்திரம் அப்படின்ற பகுதியில் இருப்பாங்க. தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தவறான பொருத்தங்கள் என்னென்ன அப்படின்னா 2, 4 தான். இல்துமிஷ் மாலிக் கபூர். இல்துமிஷ் குதுப்புதீன் ஐக்கோட அடிமை. மாலிக் கபூர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி. ஓகேங்களா? ஸோ அதனால் இது தவறு. அதே மாதிரி 4 பாருங்கள், ஃபெரோஷா துக்ளக் 40 மார்க் குழுவெல்லாம் அமைச்சிருக்க மாட்டார். அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இருந்திருக்கு. அதான் ஃபெரோஷா துக்ளக் பார்த்திங்கன்னா கடைசி இஸ்லாமிய அந்த குரூப்பில் வருவாங்கள்ல, மொத்தம் 4 குரூப் இருக்கும்ல, அதில் கடைசியாக வந்தவர். அவருக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ இதுவும் தவறு. முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்களை கொண்டிருப்பார். குதுபுதீன் ஐபக் பார்த்தோம் அப்படின்னா லாக் பாஷா, அதாவது லட்சங்களை வாரி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 1, 3 ரைட்டு, 2, 4 தவறானது. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது அப்படின்னா காக்ரா போர். காக்ரா போருடைய இயர் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இயர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேஷின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. யாருடைய காசக்குடி செப்பேடு? யாருடையது? நந்திவர்மனுடையது. பல்லவ மன்னன்ற கால நந்திவர்மன் அவருடையது. ஸோ அந்த காசக்குடி செப்பேடுகளில் என்ன பற்றி குறிப்பிட்டிருக்காங்க? அபராதங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, தவறானது. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது, தவறானது. ஸோ சோழர்கள் விமானங்களுக்கு பெயர் பெற்றவர்கள், பல்லவர்கள் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். மாற்றி கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவின் கோயில்களில் கட்டிடக்கலை சிற்பம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கிறிஸ்பின் பிரான்பூட் அப்படின்ற என்ன நூலை எழுதியிருக்காரு? தென்னிந்திய கோயிலின் கட்டிடக்கலை சிற்பம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து கூற்று பாருங்கள். சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது. கரெக்டு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டது. 2மே ரைட்டு தான். ஸோ கூற்று காரணம் 2மே சரிதான். கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமும் கூட. இதனால தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி கோட்டை தாக்குறதுக்கு போவார். ஆங்கிலேயருக்கு எதிராக விடுத்த சவால் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் போர் புரிஞ்சு வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாறு அப்படின்ற இடத்துல என்ன பண்ணிவிடுவாங்க? தூக்கில் போட்டுருவாங்க. தவறான கூற்றினை தேர்வு செய்ய. வேலு நாச்சியார் ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். ஸோ தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சரியானது. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் என்னன்னு சொல்கிறாங்க? பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினில் நீங்கள் நிறையா இன்னொரு கொஷின் இன்னும் வேறு மாதிரியாக கூட யோசிக்கலாம். ஸோ விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் தேசம் என்று அழைக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம். வேலு நாச்சியார் யாருடைய மகள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மருது சகோதரர்கள் எந்த ஆண்டு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டனர்? 1801ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டிருந்திருப்பாங்க. அது ரைட்டு. 1761 மே 16 பூலித்தேவரின் முக்கியமான 3 கோட்டைகள் நெற்கட்டும் செவ்வல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்களோட கை வந்துச்சு அப்படின்னாங்க. மருது சகோதரர்களுடைய கைக்கு போகாது, ஆங்கிலேயர்களுடைய கைவசமாக இருந்திருக்கும். ஸோ 4 மட்டும் தவறானது. இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி படையின் படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் லக்ஷ்மி. ஸோ இந்த டாக்டர் லக்ஷ்மி ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். இப்போ ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்க லக்ஷ்மி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு போட்டிக்கிட்டாருங்களா, அதே ஆண்டு அவருக்கு ஆப்போசிட்டாக இவங்களும் போட்டிக்கிட்டு இருப்பாங்க. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள் ஆதரித்து வந்திருப்பாங்க. குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். 3ஆம் பானிபட் போருக்கு பிறகு மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னா மாதவராவ் அப்படின்றவர் அமர்ந்திருப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த பெஷ்வா யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ்.
ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ சிம்ம விஷ்ணு அப்படின்ற ஒரு பல்லவர், ஜெய்சிங்கன் 1 அப்படின்னா சாளுக்கியர், ஆதித்யா 1 அப்படின்னா சோழர், சதர்கானி அப்படின்றது சாதவாகனர்கள். ஓகேங்களா. அடுத்து இல்துமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னா துர்கானி இ சகல்கானி. ஸோ இல்துமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்னது? துர்கானி இ சகல்கானி அப்படின்ற நிர்வாக குழு வந்து இல்துமிஷால் நிர்வகிக்கப்பட்டது. அமீர் ஹாசன் அப்படின்றது லூய் தேச அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக்குடைய அவையில் தான் வந்து என்ன சூஃபி கவிஞராக அமீர் ஹாசன் அப்படின்றவர் வந்து இருந்திருப்பார். பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் என்னன்னு சொல்லி அறியப்பட்டனர் அப்படின்னா நானா தேசி அப்படின்ற பெயரில் அறியப்பட்டாங்க. பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் என்னன்னு சொல்லி அறியப்பட்டாங்க? நானா தேசி அப்படின்ற பெயரில் அறியப்பட்டாங்க. கீழ்காண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க, அதாவது பான்சலே அப்படின்றது நாக்பூர் அப்படின்ற இடத்துல வந்து என்ன கழகம் பண்ணிருப்பார். ஸோ சிந்தியா, பெஷ்வா, ஹோல்கர் இவங்கெல்லாம் எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது? அதாவது ஜாகிருதீன் பாபர் உலகை காப்பாற்றுபவர் கிடையாது. ஸோ ஜாகிருதீன் பாபர் வந்து கியாசுதீன் பாபர், ஜாகிருதீன் பாபர் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து லாக் பாஷா அப்படின்றவர். ஸோ ஷாஜகான் வந்து உலகத்தின் அரசர், ஷாஜி பான்சலே ஸ்வாஜியின் தந்தை, அக்பரின் பாதுகாவலர் அது பைரம் கான் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் தவறான. தேஸ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் தாஜ்மஹால். அடுத்து 1709 தாரங்கம்பாடியில் தேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். யார்? சீகன் பால்குப். எந்த ஆண்டுன்னு வச்சுக்கோங்க? 1709. ஸோ முன்னாடி வந்து இது யார் கட்டினது, அப்படி அச்சகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சீகன் பால்கு தாரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை எந்த ஆண்டு நிறுவினார்? 1709. வேலு நாச்சியாரின் தந்தையின் பெயர் என்ன? மேலே பார்த்தாலும் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. ஸோ வேலு நாச்சியாரின் தந்தை யார்? செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் பெரிய மருது, சின்ன மருது கிடையாது. ஓகேங்களா. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் பெரிய மருது. கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்கள் எவை சரியானவை? ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்கை செய்தார். ரைட்டு. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இவர் கலாக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர் ஆவார். ஸோ இதில் வந்து சரியானது எது? 1, 2 மட்டும் தான் சரியானது. ஓகேங்களா. மற்ற 2, 3, 4 வந்து தவறானது. தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? தப்தி ஆற்றின் மேல் முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எது? காண்டேஷ் அப்படின்றது முகமது பின் துக்ளக்கால எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டது? தபதி ஆறு. கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறான கூற்று. குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தவறான கூற்று எது அப்படின்னா சமுத்திரகுப்தர் எத்தனாவது ஆட்சியாளர்? 4வது ஆட்சியாளர். இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது. கரெக்டு. இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். அதுவும் ரைட்டு. இவர் 6 விதமான நாணயங்களை அச்சு எடுத்து வெளியிட்டார். ஸோ 6 விதமான நாணயங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு விதமான நாணயம் மட்டும் தான் வெளியிட்டிருப்பார். கரெக்டுங்களா. அதில் லிச்சாவியா அப்படின்ற இதையும் வீணை வாசிக்கிற மாதிரியும் அரசருடைய உருவமும் அரசியுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொறுத்துக. சமுத்திரகுப்தர் அப்படின்னா என்னது? ஈரான் கல்தூன். அதே வந்து சந்திரகுப்தர் 2 என்னது? உதயகிரி குகை. மேலே பார்த்தா இல்லைங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் 1 வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக இருப்பார், சமுத்திரகுப்தர் 4வது, சந்திரகுப்தர் 2 வந்து 5ஆவதாக இருப்பார். ஓகேங்களா. அடுத்து புத்தகுப்தர் எங்கே பாருங்கள்? புத்தகுப்தர் பகப்பூர் செப்பு பட்டயம். அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து என்னது? ஜினாகர் பாறை. ஸோ இது வந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இண்டிவிஜுவலாக கொஸ்டின் கேட்குறது கூட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அடுத்து அலாவுதீன் கில்ஜியால் அசல் பெயர் என்ன? அலாவுதீன் கில்ஜியோடைய அசல் பெயர் என்ன? அலி குர்ஷாப். என்னது? அலி குர்ஷாப் அப்படின்றது அலாவுதீன் கில்ஜியோட உண்மையான பெயர். ஸோ கூற்று ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. ரைட்டு. கணுவா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. ஸோ 2மே சரியானது தான். அடுத்து வந்து கூற்று பாருங்கள். அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கைகளுடன் அணுகினார். ரைட்டு. அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல்
அல் இ கூல் என்ற கொள்கையை போதித்தார். ஸோ ரெண்டுமே வந்து என்னது சரியானதான். ஸோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அக்பருடைய ஆசிரியர் யார்? அக்பரது ஆசிரியர் வந்து அப்துல் லத்தீப். அக்பருடைய ஆசிரியர் யார்? அப்துல் லத்தீப். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அக்பருக்கு அல் கூயில் அப்படின்ற கொள்கையை போதிக்கிறார். ஸோ அக்பருக்கு அல் கூயில் என்ற சமதர்ம கொள்கையை போதித்தவர் யார் அப்படின்னா அப்துல் லத்தீப். அதே சமயம் அக்பருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அப்துல் லத்தீப். அடுத்து கிருஷ்ணதேவராயரின் அமுக்தமல்யுத்தா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது? யார்? பெரியாழ்வாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவ அமுக்தமல்யுத்தா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கிருஷ்ணதேவர். ஆனால் இப்போ பாருங்கள், அமுக்தமல்யுத்தா அப்படின்றது யாருடைய வாழ்க்கையை பற்றி விவரிக்கிறது அப்படின்னா பெரியாழ்வாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் தேச என்று எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா அக்ரோனோமோய் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க, அக்ரோனோமோய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது வந்து காந்தார கலைப்பாணி ஹெலனிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. இக்கலையின் செல்வாக்கு ஹீனநேய பிரிவில் வளர்ந்தது அப்படின்னா இதில் பாருங்கள், அதாவது கூற்று வந்து ஏ வந்து சரி, ஆனால் ஆர் வந்து தவறானது. சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்கு அப்படின்றது நாகேஸ்வரில் கிடச்சிச்சு கிடையாது. அதாவது கார்னலியன் மணி வந்து அதாவது தவறாக பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சங்கு வந்து எங்கே கிடச்சிது? நாகேஸ்வரில். வைடூரியம் வந்து ஷெட்டு படுக்கையில் கிடச்சிருக்கும். ஸ்ட்ரீட் ஹைட் வந்து ராஜஸ்தானில் கிடச்சிருக்கும். கார்னேலியன் மணி வந்து ஓமனில் கிடச்சிருக்கா. ஓமனில் வந்து பனை ஓடுகள் தான் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1, 3, 4 ரைட்டு, 2 மட்டும் தவறானது. 1 பாருங்கள், ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் யார்? குல்பதன் பேகம். அடுத்து வந்து பார்த்திங்க 3வது பாருங்கள், தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஸோ பாரசீக மொழியில் வந்து என்ன பண்ணுறாரு? தோடர்மால் பகவத புராணத்தை மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து வந்து பாருங்கள் 4வது ஹிஜி இப்ராஹிம் சர் ஹிந்த் அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். ஆனால் வந்து பதுனி என்ன பண்ணுறாரு? பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்றதான் தவறானது. ஸோ இது மட்டும் தவறானது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம், அதாவது செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம்.